வர எப்படியும் அரை மணி நேரம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணுங்க. அவர் வந்ததும் உங்களை முதலில் அனுப்புறேன், நர்ஸ் சொன்னாள். சாரி சிஸ்டர், தொல்லை கொடுப்பதுக்கு மன்னிச்சிடுங்க. என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு ரொம்ப நேரம் ஆகுது. கால் வர வீங்கிக்கிட்டே வருது. பெயின் வேற ரொம்ப இருக்கும் போல. முணங்கிக்கிட்டே இருக்கான். நடக்கவும் முடியல. அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க. முடிஞ்சா அவருக்கு கால் பண்ணி பாருங்களேன். அவர் கண்டிப்பா வருவாருன்னு தான் நினைக்கிறேன். விஜயின் நிலை அவளை பேச வைத்தது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா சரி, எதுக்கு கால் பண்ணி பாக்குறேன். அவரது தொலைபேசிக்கு அழைத்தாள். அவர் அந்த பக்கம் எடுக்கவும் விஷயத்தை கேட்டுவிட்டு சில மருந்துகளை சொன்னவர் எக்ஸ்ரே எடுக்கவும் பேண்டைடு வாங்கி வைக்க சொன்னார். தான் சாப்பிட்டு விட்டு உடனே வருவதாகவும் சொல்லி வைத்து விட்டார். நர்ஸ் ஹேமாவிடம் இந்த பேப்பர்ல எழுதியிருக்க மருந்து எல்லாம் வாங்கிட்டு வாங்க, டாக்டர் இப்ப வந்துடுறதா சொன்னார். நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டு மினியை நோக்கி சென்றனர். மினி, இந்த மருந்து எல்லாம் வாங்கி வைக்க சொன்னாங்க. அவரு சாப்பிட்டுட்டு இப்போ வந்துடுவாராம். நான் போய் வாங்கிட்டு வரவா அவள் கேட்க, நானே போய் வாங்கிட்டு வரேன்டி, நீங்க விஜய பாத்துக்கோங்க. மினி கிளம்பினாள். ஆமா, இந்த மருந்தெல்லாம் எங்க கிடைக்கும்? மீன் மார்க்கெட்ல. கேக்குறா பாரு, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு. அம்மா தாயே, நீ ஆணியே புடுங்க வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வரேன். வினோ மினியின் கையில் இருந்து சீட்டை பிடுங்க. விஜய் உடனே, வினோ ஏன் இப்படி அவ்வளவு ஓட்டுறீங்க? மினி, கீழே பார்மசி இருக்கு, நீங்க போக வேண்டாம், வேற யாராவது போகட்டும், தன்மையாக சொன்னாள். ஏன் விஜய், நான் போனா என்ன? நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போக? சினிங்கினாள். அது இல்லடி, நீ காணாம போக மாட்ட, அவங்க காலு போகாம தப்பிக்கணும்ல, அதான் சொல்லி இருப்பாங்க. ஹேமா விடாமல் வாரினாள். நான் மருந்து வாங்கிட்டு வந்தா அவங்க காலு எப்படி காணாமல் போகும்? நான் என்ன அவங்க காலை எடுத்துட்டா போறேன்? அவங்க காலை அவங்க பாத்துப்பாங்க. மினி ரோஷமாக சொன்னாள். அது இல்லடா செல்லம். இன்னும் என்ன சொல்லி இருப்பாளோ? விஜய் அவளை தடுத்தாள். நீங்களே போயிட்டு வாங்க மினி, அவ ஏதோ உளர்றா. நான் உளர்றேன். மினி தெளிவா பேசுறாளா? விஜி, நீங்க நாம தானே இருக்கீங்க. தேவடா, இந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, ஹேமா வேண்டினாள். ஏண்டி ஹேமா, இப்ப எதுக்குடி தெய்வம் எல்லாம் கூப்பிடுற? அவர் இங்க வந்திருக்காரா என்ன? மினி அவள் வேலையை காட்டினாள். எதுக்கு கூப்பிட்டனா, உனக்கு பதிலா அவர் மருந்து வாங்க போக சொல்லாமலாம்னு தான். ஹேமா வெற்றிகரமாக பின்வாங்கினாள். ஓ அப்படியா, நான் எதுக்கோன்னு நினைச்சேன். திரும்பவும் தேவடா என்று சொல்ல போனவள் விஜி வினோவின் பார்வையை பார்த்து அடக்கி கொண்டாள். மூவரும் தங்களது சிரிப்பை மினியின் கேள்விகளுக்கு பயந்து அடக்கி கொண்டனர். மினி, உன் வீட்டில் எப்படி சமாளிக்கிறாங்க உன்னை? விஜி கேட்க, இப்ப அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? தெய்வமே, நீ போய் முதல்ல மருந்து வாங்கிட்டு வா. அப்புறம் டாக்டர் வந்துட்டா உன் துப்பட்டாவை வைத்தா கட்டு போடுவாரு. வினோ, நீயும் இவ கூட போ. இவளை தனியா அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னடி வயசு பொண்ணா, வெளியே அனுப்பிட்டு காத்திருக்கிற அம்மா மாதிரி பேசுற? வினோ சொன்னாள். அதானே, இங்க யாரு வயசு பொண்ணு? மினி மீண்டும் துவங்கவே ஹேமா அவளை பார்த்த பார்வையில் தொண்டை குழியிலே சிக்கி கொண்டது வார்த்தை. மினி போகவும் அவளை தொடர்ந்தாள் வினோ. அவர்கள் கிளம்பவும் வாய் விட்டு சிரித்தாள் விஜி. இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற விஜி? மினி எப்பவுமே இப்படிதான். நாம என்ன சொல்ல வரோம் என்றே புரிஞ்சிக்காமல் பேசிடுவா. பார்க்கதான் இப்படி. ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டா அவளை யாராலையும் மாத்தவே முடியாது. அவ்வளவு அடம். அவளே புரிந்து கொண்டால்தான் உண்டு. அவங்க அம்மாவுக்கு வேற இதுல ரொம்ப வருத்தம். நீண்ட நாள் பழகியவர்கள் போல் பேசிக்கொண்டார்கள். ஹேமா அம்மாவை பற்றி பேசியவும் விஜிக்கு அவளது அம்மாவின் ஞாபகம் வந்தது. கலவரமானாள். இன்னைக்கு அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன். போன் பண்ணலான்னா அவங்களை சமாளிக்கவே 2 பேர் வேணும். ஆண்டவா, இன்னைக்கு அம்மா நல்ல மூட்ல இருக்கணுமே. அண்ணாவுக்கு கால் பண்ணலாம். அவன்கிட்ட சொல்லி விஷயத்தை முடிச்சாதான் உண்டு. அவளது பெருமூச்சு கண்டு அவளது கவனம் தனது பேச்சில் இல்லை என்பதை கண்டு கொண்டாள் ஹேமா. என்ன விஜி, திடீர்னு இவ்வளவு பெரிய மூச்சு விடுற? வினியை பற்றியா? இல்லை இல்ல, என் அம்மாவை எப்படி சமாளிப்பதுதான். டோன்ட் வரி, நாங்க வீட்டில் வந்து சொல்றோம். ஓகே?
அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என் அண்ணாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா போதும். அவனே பார்த்துப்பான். மினி, மெடிசன் ஸ்லிப் உன்கிட்ட தானே இருக்கு? ஆமாண்டி, இன்னைக்கு போய் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. பாவம் விஜி, அவள் வீட்டில் வேறு என்ன சொல்வாளோ. பேசிக்கொண்டே போகும்போது பக்கத்து அறையில் இருந்து அழுகை சத்தம் கேட்க தலையை திருப்பி பார்த்தாள். ஒரு பெண் பக்கத்தில் இருந்தவனின் தோளில் சாய்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவன் அந்த பெண்ணின் கன்னத்தில் கை வைத்து முகத்தை நிமிர்த்தி, என் கண்ணை பாருடா, எதுக்கு இப்படி அழுற? உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். உன் அழுகைக்கு காரணம் அந்த விஷயம்தானா? ஆமாம் என்பதாக தலையாட்டினாள் அவள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் இமைகளை தாண்டி ஒளிந்தது. அவளது துன்பம் பொறுக்காமல் தோளோடு அணைத்து கொண்டான். தன்னுடன் வந்த மினியை காணாமல் வினோ திரும்பி வந்து அவளை அழைத்தாள். ஏண்டி இங்க ஒரே இடத்துல நின்னு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? அவளை உலுக்கினாள். அப்பொழுதுதான் மினிக்கு தான் எங்கேயே நின்று விட்டது உரைத்தது. ஒண்ணுமில்ல வினோ, ஏதோ யோசனை நின்னுட்டேன், வா போகலாம். ஆனாலும் அந்த காட்சி அவள் கண்ணை விட்டு அகலவில்லை. வினோ நினைத்து கொண்டாள், இவள் ஆளை சரியில்லையே, ஒரு மார்க்கமா இருக்கா. எதுக்கும் விசாரிப்போம். மினி, எதுக்கு இப்படி சைலண்டா வர? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல வினோ. இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? திடீரென கேட்டாள். என்னடி, எப்பவும் எங்களை மண்டக்காய விடணும்னு ஒரு முடிவோட தான் இருப்பியா? முன்னெல்லாம் நாங்க பேசுவதை வைத்துதான் குழப்புவ. இன்னைக்கு நீயே குழம்புகிற. என்ன விஷயம்? கேட்டவள் நின்று விட்டாள். போவினோ, நான் கேட்டா தெளிவா பதில் சொல்றத விட்டுட்டு இப்ப குறுக்கு விசாரணை செய்யற. காலை தரையில் உதைத்து கேட்டாள். அது சரி, நீ தெளிவா கேட்கணும். அதை விட்டுட்டு நான் குறுக்கு விசாரணை பண்றேனா? இந்த ஹேமாவை சொல்லணும். உன் கூட என்ன தள்ளி விட்டுட்டு இப்போ எனக்கு நாக்கு தள்ளுது. போதும் வாடி, பார்மசி வந்துடுச்சு. அப்பா, நான் தப்பிச்சேன். வினோ மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்டாள். மருந்தை வாங்கி கொண்டு கிளம்பினர். வழியிலேயே மணி, ஐயோ வினோ, மீதி காசு வாங்க மறந்துட்டேன். நீ போயிட்டே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவள் பாதியிலேயே கேட்காமல் கிளம்பி விட்டாள். மினி, கரெக்டா வந்துடு. பிறகு உன்னை தேடிட்டு அலைய முடியாது. ஏற்கனவே டைம் ஆச்சு. அவள் குரல் தொடர்ந்தது. அதெல்லாம் நான் வந்துடுறேன். மினி பார்மசி நோக்கியும் வினோ விஜயிடமும் சென்றாள். சுபா, நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் பிரச்சனை தீராது. நீ தைரியமா எதிர்கொள்ள கத்துக்கோ. அதை விட்டுட்டு மறைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்ல. இதை இப்படியே விட முடியாது சுபா. அவன் கத்திய வீசினது கையோட போச்சு. அதே நேரம் வேற எங்கேயாவது பட்டு உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா? அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. கோபம் கொந்தளிக்க தன்னை அடக்க மிகுந்த சிரமப்பட்டான். அப்படி ஏதும் ஆகாதுனா, அவர் வேணும்னு செய்யல, சும்மா மிரட்டதான் செய்தார். நான் தான் அவசரப்பட்டு கையை நீட்டிட்டேன். அவன் முகம் பார்க்காமல் சொன்னாள். தன்னை கத்தியை காட்டி மிரட்டியவனுக்கு தான் வக்காலத்து வாங்குகிறோம் என்பதை அவளும் உணரவில்லை. அவனை காப்பாற்ற முயல்கிறாள் என்பதை அவனும் உணரவில்லை. அப்போதே உணர்ந்திருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும். இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ எந்த சமாதானமும் செய்ய வேண்டாம், புரியுதா? அவளை கடிந்தான். அண்ணா, உனக்கு அவன்தான் செஞ்சான்னு இழுக்க. இதை கண்டுபிடிக்க டிடெக்டிவா வைப்பாங்க. நீ மறைக்கிறதுலயே தெரியல, பிரச்சனை அதுவாதான் இருக்கும்னு அழுத்து கொண்டான். அண்ணா, இதோட விட்டுடு, பெருசாக்காத, நான் சமாளிச்சுக்குவேன், சின்ன குரலில் சொன்னாள். சுசினின் ஆராய்ச்சி பார்வையை கண்டவள், இது இல்லனா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னதான் வீட்டில் வச்சு பூட்டுவார். அதுக்கு பயந்தே நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லாம மறைக்கிறேன். இனிமேல் ஏதாவது நடந்தால் உடனே உங்களுக்கு சொல்றேன், உறுதி கொடுத்தாள். அதோட அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, நமக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் நானும் இவ்வளவு பொறுமையா போறேன். அடுத்த முறை இப்படியே இருக்காது. அவள் வீட்டின் நிலை புரிந்து தன்னை கட்டுப்படுத்தியவன் அமைதியாகி விட்டான். அந்த மௌனத்தை எப்படி கலைக்கவென்று தெரியாமல் தயங்கியவர்கள் அவன் தன் மணிக்கட்டை திருப்பி பார்த்துவிட்டு, சரி, நாம பேசிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. நீ இரு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அங்கிருந்து கிளம்ப முயன்றான். எனக்கு எதுவும் வேண்டானா, வீட்டுக்கு போகணும். என்னை கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டால் கஷ்டம், அதான் கலவரமானாள். இப்போ உனக்கு காலேஜ் டைம் தானே, அப்புறம் என்ன? இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, நீ எக்ஸாம் எழுதலையாடா?
இல்ல என தலையாட்டியவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கிவிட்டு, சரி, எதுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகலாம், நீ இங்கே இரு, 10 நிமிடத்தில் வந்து விடுகிறேன். வேகமாக வெளியேறினான். படிகளில் இறங்க கால் வைக்கும் முன் கீழே இருந்த தண்ணீரை கவனிக்காததால் கால் வலிக்கு படிகளில் சரிய போனவன் பிடிமானமாக படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த மினியை பற்றினான். எதிர்பாராத அதிர்ச்சியிலும் சுசினின் வேகத்தையும் பாரத்தையும் தாங்க முடியாமல் மினியும் தடுமாற இருவரும் படிகளில் உருண்டனர். மொத்த படிகளையும் கடந்த பின்பும் இருவராலும் விலகவும் முடியவில்லை, எழும்பவும் முடியவில்லை. மினியின் துப்பட்டா இருவரையும் பிணைத்து கொண்டது. சுசின் சுதாரித்துக் கொண்டு அவளை அணைத்தபடியே எழுந்து நின்றான். மினியோ சொல்ல முடியாத அளவு அதிர்ச்சியில் இருந்தாள். ஒரு ஆணுடன் இப்படி உருண்டு விட்டோமே என்ற அவளது அதிர்ச்சியே படிகளில் உருண்டதால் ஏற்பட்ட வலிகளை கூட மறக்க வைத்து விட்டது. அவன் மேல் தனது துப்பட்டா விழுந்து முகத்தை சுற்றி கிடக்கிறதே என அதற்கும் அதிர்ச்சியானாள். அவனும் நிதானத்துக்கு வந்து வேகமாக விலக பார்த்து முடியாமல் அதே வேகத்துடன் மீண்டும் அவன் மேல் விழுந்தாள். சுசின் தடுக்கும் முன்பே இது நிகழ்ந்து விட்டது. தனது மேனியில் பூக்குவியலாக உரசி கொண்டும் அடுத்து தன் மீது மீண்டும் மோதி விட்டதால் புரியாத உணர்வு அவனுள் எழுந்தது. வேகமாக கொஞ்சம் ஆடாமல் நிக்கிறீங்களா? அவனது கத்தலில் ஆடாமல் நின்றாள். முதலில் தனது முகத்தில் இருந்த துப்பட்டாவை விளக்கினான். மினியின் மதிமுகம் அவனது முகத்தில் வெகு அருகில். அவனது பார்வையில் விழுந்த வேகத்தில் இதயத்தில் சிறை வைக்கப்பட்டாள் மினி. அவள் அவனது முகத்தை பார்க்காமல் துப்பட்டாவை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அவளது உடலிலும் ஹார்மோன்களின் மாற்றம் ஏதோ ஒரு இனிமையான அவஸ்தை. இது என்னவென்று ஆராயும் நிலையில் அவள் இல்லை. சுசின் இன்னும் அவளை நெருங்கி அவளது காதுக்கு அருகில் சொன்னான். நானே எடுத்து விடுறேன், உங்களுக்கு அப்சர்ஷன் இல்லையே? மெதுவாக கேட்டான். மவுடிக்கு கட்டுப்படும் பாம்பு போல அவளது தலை இடவளமாக ஆடியது. இதுவே போதும் என்பது போல் இருவரையும் பிணைத்திருந்த அவளது துப்பட்டாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதானமாக எடுத்து விட்டான். துப்பட்டாவை எடுத்த பின்பும் இருவரின் விலகாமல் தங்களது உலகில் இருந்தனர். பார்க் பீச் தியேட்டர்னு இங்கதான் இந்த லவ்வர்ஸ் தொந்தரவுனா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல நடு வழியில இப்படி நிக்குதுங்க பாரு, ஒரு வயதான பெண்மணி புலம்பிக் கொண்டே சென்றார். இதை கேட்டதும் சுசின் வேகமாக மினியை விட்டு விலகி நின்றான். மினி, இவர் யாரை சொல்கிறார் என்று திரும்பி பார்த்தாள். அங்கே வேறு யாரும் இல்லாததை கண்டவுடன் தான் அவர் தங்களை சொல்கிறார் என்று புரிந்தது. நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு சுசின் சொன்னான். ஐ எம் சாரி, கீழே தண்ணி இருந்ததை கவனிக்காமல் விழ பார்த்தேன். சோ உங்களை சேர்த்து விழ வைத்துட்டேன். இப்படி ஆகிவிட்டதே என சங்கடமாக சொன்னான். இந்த குரலை கேட்டதும் வேகமாக அவனை பார்த்தாள். சுசினின் முகத்தை பார்த்ததும் அவன் வேண்டுமென்று தன் மீது விழுந்து இருக்கிறான் என நினைத்தாள் மினி. அவளுக்கு அவனது தோளில் படுத்து அழுத சுபாவின் நினைவு வந்தது. வேண்டுமென்றே வந்து விழுந்து விட்டு இப்போ என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே அணைக்க வேண்டும் என்று தோணுமோ? அதுதான் பார்த்தேனே கொஞ்சம் முன்னாடி. உங்களை பற்றி தெரியாது? எப்படா பொண்ணுங்க மாட்டும் அவங்கள மயக்கலாம்னு காத்துட்டு அலையிறது. சே, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? உங்களை பெற்றது ஒரு பெண் தானே. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் இனிமேல் இப்படி ஒரு தப்ப திரும்ப பண்ணாதீங்க. அவள் இயல்புக்கு மீறி பொறிந்தாள். மினி பொதுவாக ஆண்களிடம் பேசவே மாட்டாள். அதிலும் வெளியே வந்து விட்டால் தோழிகள் மட்டுமே அவள் உலகம். அப்படிப்பட்டவள் சுசினிடம் மட்டும் ஏன் இப்படி பேசினோம் என்பதை உணரவே இல்லை. என்னடா இது, என்னமோ என்னை பற்றி முழுசா தெரிஞ்சவ மாதிரி பேசுறா. அவள் பேசுவதையே சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ மேடம், தெரியாமல் நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கூட கேட்டாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யட்டும்? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? நான் வேணும்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இதுக்கும் எதுக்கும் என் அம்மா தங்கச்சியை எல்லாம் இழுக்கிறீங்க? அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தால் அவளிடம் வாயாடினான். ஓ, உங்க அம்மா தங்கச்சியை பற்றி நான் எதுவும் சொல்லாமலே இவ்வளவு கோபம் வருதே. அடுத்த வீட்டு பொண்ணு அவங்கள மாதிரின்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மூக்கு விடைக்க அவள் பேசினாள். அவனுக்கு புரிய வைத்து விடும் வேட்கை அவளது பேச்சில் தெரிந்தது.
அவளையே ரசித்தவன் அதுதான் நான் வேண்டும் என்று எதுவும் செய்யலையே, என்னை மீறி நடந்த ஒன்றுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? அவன் கண்களில் ஆர்வமும் தன்னை தவறாக நினைக்கிறாளே என்ற கோபமும் எழுந்தது. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உடம்பும் மனசும் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா எப்படி தப்பு நடக்கும்? அவள் விடுவதாக இல்லை. சுசினின் பொறுமை இழக்க துவங்கினான். ஆனாலும் அவளது பெயரை அறிந்து கொள்ளும் ஆவல் அவனுள் எழுந்தது. அவளது கழுத்தில் கிடந்த ஐடி கார்டு அவனது பார்வையில் பட்டதும் முகத்தின் புன்னகை அரும்பியது. பேசி கொண்டிருக்கும் போதே அவன் சிரித்தது அவளது எரிச்சலை இன்னும் தூண்டியது. அவள் இன்னும் என்ன என்ன சொன்னாலோ எதுவும் அவனது கருத்தில் பதியவில்லை. அவளது துப்பட்டா ஐடி கார்டை மறைத்து இருந்தது. அவனது பார்வை சென்ற இடத்தை பார்த்ததும் அவளது பேச்சு பாதியில் நின்றது. தனது துப்பட்டாவை சரியாக போட்டாள். ஆனால் இதை கவனிக்கும் நிலையில் சுசின் இல்லை. அவனது கவனம் முழுவதும் அவளது ஐடி கார்டு பார்ப்பதிலே இருந்தது. முடிவில் அவளது பேரே 3 தான், வினிலா. அவனது பார்வை அகாலத்தையே கண்டவன், உங்க புத்தி தெரிந்தும் உங்களிடம் பேசியது என் தப்பு, நான் போகிறேன் என சொல்லி கொண்டே அவனை முறைத்தவாறே சென்றாள். அவள் சென்றதற்கு பின்பும் அங்கேயே நின்றவன் சுபாவுக்கு சாப்பாடு வாங்க வேண்டும் என்ற நினைப்பு வந்ததும் ஹோட்டலை நோக்கி சென்றான். மினி கோபமாக விஜய் இருக்கும் இடத்துக்கு சென்றாள். போன வேகத்தில் தனது துப்பட்டாவை எடுத்து ஹேமாவின் மீது வீசினாள். ஏற்கனவே அங்கு வினோ ஹேமாவிடம் மண்டகப்படி வாங்கி கொண்டிருக்க இவளது செயலை கண்டு ஹேமா வினோவை கோப பார்வை பார்க்க அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்து பேசாமல் இருந்தாள். பார்வையாலேயே என்னவென்று கேள் என்பது போல் செய்கை செய்ய நான் மாட்டேன் என்று வேகமாக தலையாட்டினாள் வினோ. இவளின் தவிப்பை பார்த்த விஜய், என்ன மினி, எதுக்கு இவ்வளவு கோபம்? அதுவும் துப்பட்டாவை வைத்து தூக்கிய வீசுற அளவுக்கு? எல்லாம் இந்த துப்பட்டாவல் வந்தது. இது காலையிலேயே போடாமல் வந்து இருந்தால் உனக்கும் அடிபட்டு இருக்காது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்க வேண்டாம், அவனையும் பார்த்திருக்க வேண்டாம். அவன் என் மேல் விழுந்திருக்க மாட்டான், நானும் அவன் மேல் விழுந்திருக்க மாட்டேன். அவன் பார்வை இன்னும் என்ன சொல்லி இருப்பாளோ? தன் சுய உணர்வுக்கு வந்து மேலே எதுவும் பேசாமல் இருந்தாள். இவர்கள் அனைவரும் அவளிடம் விசாரிக்கும் முன்னர் நர்ஸ் வந்து டாக்டர் அழைப்பதாக கூற விஜயுடன் அவளது அறையை நோக்கி சென்றனர். டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு, காலில் எலும்பு முறிவு எதுவும் இல்லை, ஆனால் சுளுக்கி இருக்கு, இந்த மருந்து எடுத்துக்கோ, ஒரு 2 நாள் நடப்பதை அவாய்ட் பண்ணு என சொல்லி மருந்தை கொடுத்து காயத்துக்கு மருந்திட்டு கட்டு போட்டார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே டாக்டர்? கால் வேற வீக்கம் வச்சுட்டே வருது, அதனாலதான் கேட்கிறேன், ஹேமா கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, காலை தொங்க போடாமல் நடக்காமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் போதும், 2 வீக்ஸ்ல சரியாயிடும். பெயின் தெரியாமல் இருக்கதான் மருந்து கொடுத்திருக்கேன். இவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? வண்டியில இருந்து விழுந்துட்டியா? இவங்க தான் உன்னை கூட்டிட்டு வந்தாங்களா? விஜயை பார்த்து கேட்டார். மினி ஏதோ சொல்ல துவங்கும் முன் விஜய் வேகமாக, ஆமா அங்கிள், வண்டியிலிருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், நாங்க கிளம்புறோம், டைம் ஆச்சு, வீட்டில் அம்மா தேடுவாங்க, வருகிறோம். அவரது பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பினார்.